இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் உளுந்து வயலை பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே சில காணொளிகள் இந்த உளுந்து வயலை பற்றி போட்டிருக்கேன். பாருங்கள் நம்ம உளுந்து வயல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல உளுந்து ஜனவரி 20ஆம் விதைச்சோம். இன்றைக்கி வந்து 32 நாள் ஆகுது. 32 நாளில் இது வந்து எவ்வளோ பெரிய பயிராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செடி. இந்த பாருங்கள், உள்ள பூவும் முளைச்சி வந்திருக்கு, பூவும் பூத்து வந்துருக்குது. உளுந்து பூ மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. சரியாக 30 நாளில் இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து பூவும் பூத்துடுச்சு. இந்த உளுந்து செடியை பற்றி உங்களுக்கு 2 காணொளி போட்டிருக்கேன். முதல்ல 3 உழவு உழுதோம். 3 உழவு உழுது 2 உழவே போதும். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் பட்டம் தள்ளினத்தினால 3ஆவது உழவு உழுவுற மாதிரி ஆயிடுச்சு. 2 உழவு உழுதுட்டு 3ஆவது உழவுக்கு விதைச்சிட்டு உழுது. 3 உழவு உழுதோம். உழுதின பிறகு ஒரு 10 நாள் கழித்து களைக்கொல்லி அடித்தோம். அதனால் களை வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது பாருங்கள், கட்டுப்பாடாகவே இருக்குது. நம்ம ஆள் வச்சு களை பறிக்கலை. இந்த பாருங்கள், இனிமேலுக்கு இதுக்கு களை பறிக்க வேண்டியதில்லை. ஏன்னாக்கா செடி ஏற்கனவே வளர்ந்து பெருசாகிடுச்சு. களைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து செடி மேலே பெருசாக வந்ததுனால களை பறிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதை மீறி புல் வராது. அதனால் வந்து இது தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் புல் தான் இருக்குது. சரியாக 32 நாளில் பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூ வந்து அப்படியே பூவாக பூத்து காய்க்க ஆரம்பிச்சிரும். அந்த அநேகமாக இது கிட்டத்தட்ட 60 to 70 நாளில் அறுவடை வந்துடும்னாங்க. இது இப்போ பார்த்தா 32 நாள்லேயே பூ பூத்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிக பூக்கள் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா நிறையவே பூக்கள் வந்துடும். பூக்கள் வந்த பிறகு நிறையா காய்க்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். 60 நாள்லேயே அறுவடைக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதில். இந்த பாருங்கள், இப்போ இன்னும் ஒரு 20 நாள் ஆகிடுச்சுன்னா அந்த இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பு நிறத்துக்கு வரும். காய்ச்சி முடித்த உடனே இலையெல்லாம் பழுப்பு நிறத்துக்கு வரும். பழுப்பு நிறத்துக்கு வந்தோடனே காய் முற்றி பழமாயிடும். பழம் கிடையாது, அது வந்து காய் பச்சை நிறத்தில் இருக்க ஒரு காய் முற்றி முற்றி கருப்பாக மாறிடும். அதுதான் அறுவடை பருவம். இந்த பாருங்கள், வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வரும். அதோட பக்குவமே அப்படி தான். இது எப்படின்னாக்கா வந்து பூ பூத்தோடனே காய் காய்ச்சோடனே இந்த பச்சை நிறங்கள் மாறி பழுப்பு நிறங்களுக்கு வந்துடும். பழுப்பு நிறங்களுக்கு வந்தோடனே இது வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ இன்னும் இது காய்க்க ஆரம்பிக்கலை. அது வந்து காய்ச்ச பிறகு வந்து பார்த்து எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உளுந்து வந்து தமிழர்களுக்கு இப்போ வந்து புதிய உணவு இது புதிய பயிர் கிடையாது. காலங்காலமாக இந்த உணவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து சங்க இலக்கியங்கள்லேருந்தே இது சொல்லிக்கிட்டு வர்றாங்க. சங்க இலக்கியங்கள்ங்கிறது வந்து கிமு 200க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1500 காலங்களுக்குள்ளே எழுதப்பட்ட இலக்கியங்கள். அகநானூறு, புறநானூறு, இது எல்லாத்துலேயுமே உளுந்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. உளுந்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப காலமாகவே தமிழர்கள் உளுந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்கோன்னு வந்து தெரிய வருது. நாலடியார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார். இவரும் சங்ககால புலவர் தான் நினைக்கிறேன். அதை பற்றிய தகவல் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்காரு, உளுந்து நீரில் ஊறினாலும் கருப்புத்தன்மை மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து சில இதை எடுத்து தண்ணியில் போட்டோம்னா, இயற்கையில் இலைகள் அது இதுன்னு எடுத்து போட்டோம்னா தண்ணியில் அந்த நிறம் மாறும். ஆனால் உளுந்தை வந்து எவ்வளோ தான் ஊற வச்சாலும் தண்ணி கருப்பு நிறத்துக்கே வராது. அதை வந்து இட்லி வடைக்கு ஊற போட்டு அந்த உளுந்து தோலை உரிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை அவர் எதுக்காக சொல்கிறாருனாக்க, வந்து உளுந்து எப்படி தன்னுடைய தனித்தன்மையை வந்து தண்ணீரில் போட்டால் கூட இழக்காதோ, அது மாதிரி நல்லவங்க வந்து அவர்கள் எந்த நேரத்துலையுமே அவர்களோட பண்புகளை இழக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அந்த நாலடியார் வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. இதுக்கே தான் இன்னொரு பழமொழியும் ஒன்று உண்டு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு, கடற்கரையில் கிடக்கும் சங்கை எடுத்து நெருப்பில் போட்டு வேக வச்சாலும் நெருப்பில் போட்டு எரித்தாலும் அது கருப்பு நிறத்துக்கே வராது, வெள்ளையாக தான் இருக்கும். மேலே கறிப்படியும் தொடச்சோன்னாக்கா அது உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து அதையும் வந்து சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மேன்மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் உளுந்தையும் சிறப்பாக விவரிக்குது.
அதே மாதிரி திருக்குறள்லேயும் அவர் ஏதோ ஒரு குறளில் சொல்லியிருக்காரு, உளுந்துங்கிறது வந்து மிகச்சிறியதாக இருந்தாலும் பயன் பெரியது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அந்த குறள் எதுவும் தெரியும்னாக்கா அதையும் உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். இந்த உளுந்தை நம்ம தமிழர்கள் மேன்மையாக எல்லா உணவுகளுக்குமே பயன்படுத்துறதன் மூலமாக கார்போஹைட்ரேட்டுங்கிற அன்னச்சத்து அதிகமாக இருக்கிறது வந்து குறைஞ்சி புரதச்சத்து அதிகமாகும். சர்க்கரை சத்து கார்போஹைட்ரேட்டுங்கிறது ரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும். அதுக்கு வந்து உளுந்தை போட்டு புரோட்டீன் சத்து அதிகமாக்கி சமநிலைப்படுத்துகிறாங்க. அது பக்குவமாகவும் வந்து சமையலுக்கு உதவும். இது வந்து மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு மிகவும் சிறந்த உணவு. மலம் இலக்கியாகவும் அது பயன்படுது. உளுந்தில் வந்து பல சத்துக்கள் இருக்குது. இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உளுந்து இருந்தால் உப்புமா தேவையில்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிப்படையில் விழுந்து வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு உணவை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து புரோட்டீன் 22 கிராம் இருக்குது. 100 கிராம் உளுந்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னாக்க, புரோட்டீன்கிற புரதச்சத்து 25 கிராமும், கார்போஹைட்ரேட்டுங்கிற அன்னச்சத்து 50 கிராமும் இருக்குதுங்க இதில். அப்புறம் வந்து நார்ச்சத்து பெரிய அளவில் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் மிகவும் உடலுக்கு நல்லது. அது வந்து பல பயன்களை கொடுக்கும். உடம்புல வந்து அன்னச்சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். அதனால் சத்துக்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்புறம் இரும்பு சத்தும், கால்சியம், மேக்னீசியம், பொட்டாஸ் சத்தும் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் உயிர் சத்துக்கள்ங்கிறது வைட்டமின் B1, 2, 3, 4ங்கிற உயிர் சத்துக்களும் மிக நிறையவே இருக்குது. ரொம்ப உகந்தது. இப்போ இதில் வந்து இரும்பும் ஃபோலியேட்டுங்கிற சத்தும் இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து இது மிக மிக உயர்ந்த உணவாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பல உணவுப் பொருட்கள் இதில் செய்கிறாங்க. இட்லி, தோசை, மெதுவடை, உளுந்து உருண்டை, உளுந்து சாதம், உளுந்தங்களி, உளுந்து அப்பளம் தெரியும்ல, பாப்புலர் அப்பளம்னு சொல்லுவாங்க. அந்த அப்பளமே இந்த உளுந்தில் தான் செய்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு அப்பளம் எதில் செய்கிறாங்கன்னு எனக்கெல்லாம் தெரியல. நான் ஏதோ கோதுமையில் செய்கிறதாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது உளுந்தில் தான் அது செய்கிறாங்கன்னு. இப்படி பல தகவல்கள் உளுந்தை பற்றி இருக்குங்க. உளுந்து வந்து மிக மிக முக்கியமான உணவு. அதனால தானே நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பல தகவல்களை தெரிஞ்சிருக்கோம் உளுந்தை பற்றி. வாங்க வயலை சுற்றி பார்த்துட்டே வருவோம். பாருங்கள், இங்கே வந்து இந்த வயலில் வந்து இயற்கையாகவே முளைச்ச ஒரு பப்பாளி மரம் இருக்குது. ஒரு பப்பாளி பழம் பழுத்திருக்கு. வரிசையாக பப்பாளி பழம் இருக்குது பாருங்கள். இன்னொரு மரம். முன்னாலெல்லாம் இப்போ ஏதாவது இருந்தால் பப்பாளி பழம் பறிச்சுட்டு போவோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பப்பாளி மரம். ஏன்னா இயற்கையிலே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, கடையில் வாங்குறத விட இந்த பப்பாளி பழம் மிகவும் சுவையாக இருக்கும். இன்னொரு தகவலும் சொல்கிறேன். அருகில் வந்து வங்காளத்துலேருந்து வந்த ஒரு 7-8 பேர் இருந்து நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக தமிழர்கள் இவங்களை எல்லாமே ஹிந்திக்காரர்கள்னு தான் சொல்லுவோம். உண்மையிலே பார்த்தா ஹிந்திக்காரர்கள்னு யாருமே கிடையாது. எல்லாமே குஜராத்திகள், பீகாரிகள் அது மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஹிந்தி பேசுகிறதுனால நம்ம எல்லாருமே அந்த வகையில் சேர்த்துட்றோம். அவங்க இன்றைக்கி அருமையாக ஒரு உணவு சமைச்சாங்க. இந்த பப்பாளி பழத்தை வெட்டி போட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து அதில் வந்து சிக்கன் போட்டு வேக வச்சாங்க. ரொம்ப வித்தியாசமான சமையலாக இருந்துச்சு. பொதுவாகவே தமிழர்கள் காய்கறிகள் அதிகமாக வந்து மாட்டுக்கறி ஆட்டுக்கறியிலையோ இல்லை வந்து கோழிக்கறியிலையோ சேர்த்து சமைக்க மாட்டோம். அரிதாக வந்து விருந்துகளில் மட்டும் ஆட்டுக்கறியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுவாங்க. அது வந்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கைக்கு வரும் அப்படிங்கிறதுனால அதை போடுவாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாம் வந்து கறி வகைகள் செய்யும்போது மீன், கோழி, ஆட்டுக்கறிகள் செய்யும்போது உளுந்து இது போட மாட்டோம். காய்கறிகள் அதிகமாக போட மாட்டோம். அவங்க சமையல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு.
இந்த வயல் நீண்ட நாள் சும்மா கிடந்துச்சுங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வயல் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு, மிகவும் நல்லாயிருக்கு. இது வந்து அறுவடை செய்யும்போதோ இல்லை காய்ச்சி இருக்கும்போதோ ஒரு முறை வந்து இந்த வயலை சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அறுவடை செய்யும்போது எப்படி வந்து இதில் வந்து காய்ச்சி வந்திருக்கு, எவ்வளோ வகை இது வருதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வந்து 3400 அந்த வயலுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மாவுக்கு சற்று குறைவு தான். ஒரு ஏக்கருக்கு வந்து 3 மா. அது அந்த 3 மாவில் 1 மாவில் கொஞ்சம் குறைவு இது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு குவிண்டால் உளுந்து வந்துருச்சுனாலே போதும். ஒரு குவிண்டாலுங்கிறது 100 கிலோ. 100 கிலோ உளுந்து வந்துச்சுனாலே இன்றைக்கி வந்து சந்தை விலை வந்து 8000 ரூபா இருக்குது. நமக்கு அந்த 8000 ரூபா கிடச்சிச்சினாலே ஒரு 2000 ரூபா 3000 தான் அதில் லாபம் வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. இதுதான் முதல்ல நான் உளுந்து போடுறது. இது 2 குவிண்டால்லாம் வருமா என்னங்கிறதெல்லாம் எனக்கு சரியாக கணக்கு தெரியல. ஒரு ஏக்கருக்கு எத்தனை விளையுங்கிறத பற்றி, எத்தனை இது மூட்டை உளுந்து விளையுங்கிறத பற்றி நீங்கள் காணொலியில் தெரிவிங்க. 2 குவிண்டால்லாம் சேர்ந்துச்சுனாக்கா நமக்கு நல்ல லாபமே இருக்கும் இதில். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உளுந்தை முழுவதும் விதைச்சிட்டு ஓரம் ஃபுல்லாக வந்து பாசிப்பயிறு விதைச்சோம். பாசிப்பயிரும் உளுந்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க விதை மட்டும்தான் மாறி இருக்கும். ஒன்று வந்து பாசிப்பயிறு வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், இது வந்து உளுந்து வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த பாருங்கள், அவங்க வந்து வேலை செஞ்சவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சுற்றிலும் வந்து பாசிப்பயிரை போட்டாங்க. அதனால் இது கட்டாயம் பாசிப்பயிராக தான் இருக்கும். முளைச்சி காய் வரும்போது எனக்கு உறுதி செய்ய முடியணும். பாருங்கள், பாசிப்பயிருக்கும் உளுந்துக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. செடியும் அப்படியே தான் இருக்குது, பூவும் அப்படியே தான் இருக்குது. இப்போ வித்தியாசம் தெரியுது. பாருங்கள், இந்த உளுந்தோட இலை இப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. ஆனால் இதே பாசிப்பயிரோட இலை அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த பார்த்திங்களா, அகலமாக இருக்குது. இது வந்து பாசிப்பயிறு. ஆனால் மூணு இலைகளாக தான் வருது. 3 இலைகளாக வருது. இந்த பாருங்கள், 1 2 3 இலைகள், 3 இலையாக தான் வருது. பூ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. செடியை பார்த்தா ஒரே மாதிரி தான் 3 இலைகள் வருது. முதல்ல முளைக்கும் போது 2 இலை விட்ட செடி வந்துச்சு. சென்ற காணொலியில் நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். அப்புறம் அடுத்த கொத்து வரும்போது 3 இலை வந்துச்சு. அதுக்கு அடுத்ததெல்லாம் 3 இலையாக வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சிறிய தகவல்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. பொதுவாக வந்து தாவரங்கள் எப்படி உருவானுச்சுங்கிறத பற்றி தகவல்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். தாவரங்கள் வந்து ஒரு செல்லாக உருவாகி, அது வந்து ஆல்கேன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நம்ம இதில் வந்து தமிழில் வந்து அது பாசின்னு கூட சொல்லலாம். தண்ணியில் மிதந்துட்டுருக்கோம். பெரிய கிணறுகளில் அப்படியே மிதந்து முழுசும் பச்சையாக இருக்கும். அதுதான் முதல் உருவான பயிர். அதுக்கு வேரும் இருக்காது, இலையும் இருக்காது. அது அப்படியே வந்து ரெட்டிப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று வந்து இன்னொன்று வரும், இன்னொன்று வந்து இன்னொன்று வரும். அப்படி தான் வந்து அது இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கும் பிறகு இது வந்து செடிகளில் தானாகவே ஒரு மறு உருவாக்கம் வரும். இதெல்லாம் வந்து 400 கோடி 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த பூமியோட வயசு 450 கோடி ஆண்டுகள். அதில் வந்து 10 கோடி ஆண்டுகள் கழித்து இந்த தாவரங்கள்லாம் உருவானுச்சு. அப்போ கிட்டத்தட்ட 440 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறை நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அந்த பாசிங்கிறது வந்து ஆல்கேங்கிற அந்த பாசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சூரிய ஒளி அதிகமாக கிடைக்குங்கிறதுனால மேலே வந்து ஒவ்வொரு இலையாக விட்டு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இந்த பயிர்கள் எல்லாமே. அப்படியே வந்து கீழே வேர் விட்டு மண்ணில் உள்ள சத்துக்களையும் எடுத்துச்சு. சூரிய ஒளியிலேருந்தும் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க, ஒளிச்சேர்க்கை அப்படின்னு, அது மூலமாகவும் சக்திகளை எடுத்துச்சு. அந்த சக்திகள் வரணுங்கிறதுக்காகவே இந்த தாவரங்கள் வந்து இலைகளை விட்டு போணுச்சு. அப்படி போவையில் என்ன ஆகும்னாக்கா, ஒரு இலை போகிற பகுதியில் இன்னொரு கொத்து வராது. அது எதிர்பக்கம் வரும், இன்னொன்று எதிர்பக்கம் வரும். இப்படி மேலே நீங்கள் தாவரங்களை பார்த்தீங்களானே தெரியும். இந்த பக்கம் ஒன்று வரும், அந்த பக்கம் ஒன்று வரும். பாருங்கள், இதை உளுந்த இப்போ இந்த பாருங்கள், இந்த உளுந்து செடி, இந்த உளுந்து செடியில் இந்த பக்கம் ஒரு கிளை வந்திருக்கு, இந்த பக்கம் ஒரு கிளை வந்திருக்கு, இப்படி கிளை வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்படி பம்பரான்னு வந்திருக்கும். இதுக்கு இப்படி வரதுக்கு காரணம் என்னென்னா, அதிகபட்ச சூரிய ஒளி எடுக்கிறதுக்காக இந்த எல்லாம் தனித்தனியாக வந்திருக்கு. எல்லாமே ஒரு மேலையில் இப்படி வந்துச்சுனாக்கா சூரிய ஒளி கிடைக்காது. இப்படி மொத்தமாக வந்துச்சுன்னா, அதனால் வந்து இங்கே ஒரு இலை, இங்கே ஒரு இலை, இங்கே ஒரு இலை, இங்கே ஒரு இலை, அப்படி சுற்றிலும் வந்திருக்காங்க. இயற்கையோட அற்புதமே அற்புதம்.
உலகத்தில் உள்ள எல்லா அற்புதங்கள்லையும் வந்து இந்த உயிர்கள் எப்படி வளர்ந்துச்சு, அது எப்படி வளர்ச்சி அடையுது, அது தன்னை எப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து அது அதோட இனத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த பயிர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு பயிர்லேருந்து இன்னொன்று உருவாகி இப்படி தான் வந்து சேர்ந்துருக்குது. எவ்வளோ தான் அண்டங்கள் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் அதோட பிரம்மாண்டங்களையும் அதையும் வந்து நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சாலும் அது எல்லாத்தையும் விட இந்த உயிர்களோட வளர்ச்சி இது எப்படி வந்து அடுத்தடுத்து வந்துச்சு, அது எப்படி சூரிய சக்தியை வச்சுக்கிட்டு இருக்குது தன்னுடைய இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து விதையாக போட்டுட்டு போகுது பாருங்கள். ஏன்னா இந்த செடியை வச்சுக்கிட்டே எவ்வளோ காலத்துக்கு ஓட்ட முடியும்? அது வந்து இயற்கையாலையும் மழை சூரிய ஒளியாலையும் ஒரே செடி வந்து தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால தான் இது வந்து இன்னொரு விதையை உற்பத்தி பண்ணிவிட்டு பழைய செடி போயிடுது. அதுதான் இந்த செடிகளோட வந்து அற்புதம். செடிகள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுமே அப்படி தான் தன்னுடைய சந்ததியை விட்டுட்டு போகிறதுக்கான காரணமே அதுதான். ஏன்னாக்க நம்ம இந்த உடலுக்குன்னு இந்த சூரிய ஒளியை தாங்கிறது, இயற்கையை தாங்கிறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி வரைக்கும் நம்ம உடல் இருந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டு போயிடுது. அதனால தான் தலைமுறையாக வாழையடி வந்துக்கிட்டே இருக்கு அந்த உயிர்கள். இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே தகவல்கள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். நன்றி, வணக்கம்.